Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு வந்துட்டு நம்ம தீபாவளி அவுட்ஃபிட்ஸ் ஹால் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். நான் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் நிறையவே ஷாப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 2 வீடியோவை நான் வந்து போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் ஆஸ் யூஷுவலாக இருக்கக்கூடிய நார்மலாக லைக் குர்த்தி செட் அந்த மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம். லைக் மெட்டீரியல் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய குர்த்தி செட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் வீடியோவில் தான் வந்துட்டு இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய அவுட்ஃபிட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட் ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு 3 பீஸ் செட்டு தான். டாப் பாட்டம் அண்ட் துப்பட்டா இருக்கிற மாதிரியான ஒரு குர்த்தி செட்டு தான். இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிராண்டான இண்டோ எரா அப்படின்ற பிராண்டில் இருக்கக்கூடிய அவுட்ஃபிட் தான். ஸோ இது பக்காவான ஃபெஸ்டிவ் ஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டாப் வந்து ஒரு சில்க் பிளெண்ட் கிளாத்தில் இருக்குது. துப்பட்டா வந்து ஆர்கன்சா துப்பட்டா வித் டபுள் சைடு பெரிய பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் நமக்கு ஃப்ரண்ட் நெக் போர்ஷன் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி சீக்வன் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ஒர்க் தான் நமக்கு துப்பட்டாலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து நல்ல பிளெயினான ஒரு பேரலல் பேண்ட் பேட்டர்னில் இருக்குது. சும்மா சிகரெட் பேண்ட் மாதிரி கூட இருக்குது, அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஸோ அட் த எண்டு மட்டும் பேண்ட்டுடைய பாட்டமில் லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த அவுட்ஃபிட் வந்து பயங்கர ஹிட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த குர்த்தி செட் வந்து ஓவராலாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஒரே ஒரு ட்ராபேக் சொல்லணும் அப்படின்னா, இந்த நெக் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு லைட்டாக குனிஞ்சாலும் வந்து ரொம்ப நெக் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த ஃபேஷன் டேப் போட்டு ஒட்டிக்கிட்டோன்னா தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் அவுட்ஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனார்கலி குர்த்தி மட்டும் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து இடாலியா அப்படின்ற பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு அனார்கலி குர்த்தி தான். ஆல்ரெடி இந்த பிராண்ட்லேருந்து நிறைய அவுட்ஃபிட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பியோர் காட்டன் குர்த்தி தான். நமக்கு ஃப்ளோர் லென்த்துக்கு வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஃபாயில் பிரிண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக் பேட்டர்னில் வந்து குட்டி குட்டி பொட்லி மாதிரி போட்டு அதை நமக்கு பட்டன்ஸ் மாதிரி அப்பியரன்ஸில் கொடுத்துருப்பாங்க. பட் பட்டன்ஸ் கிடையாது, சும்மா டிசைனுக்கு தான் அப்படி கொடுத்துருப்பாங்க. அண்ட் நமக்கு ஸ்லீவ்ஸில் வந்துட்டு அட் த எண்டும் குர்த்தியோட பார்டரில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபாயில் பிரிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ த்ரூ அவுட் குர்த்தி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வரைக்குமே நிறைய ஃப்ளார் இருக்குது இதில். அண்ட் பியோர் காட்டன் மெட்டீரியல். ஆக்சுவலி இந்த அனார்கலிக்குன்னு மட்டும் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் இதே அவுட்ஃபிட்டை நீங்கள் கிராண்டாக வந்து ட்ரெஸ்அப் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு கூட ஹெவியாக இருக்க மாதிரி ஏதாவது ஒர்க் இருக்கிற மாதிரி நேவி ப்ளூ கலர் துப்பட்டா பேர் பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு லெகின் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மேக்ஸ் அப்படின்ற பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு லெகின் வந்து வாங்கியிருந்தேன். எம் சைஸில் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த குர்த்தியோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் செக் அவுட் பண்ணிப்பாங்க. இந்த அவுட்ஃபிட்க்கும் நான் வந்து பெரிய தம்ஸ் அப் கொடுப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ தேர்ட் குர்த்தி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்ட் சில்க் கிளாத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 பீஸ் செட்டு தான். டாப் அண்ட் பாட்டம் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பயங்கர சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது. என்ன கிளாத்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அதில் சில்க் பிளெண்டுன்னு போட்டிருந்தாங்க. பட் ஐம் நாட் ஷுர் இது என்ன கிளாத் அப்படின்னே தெரியல. துப்பட்டா வந்து பயங்கர ரஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு நெட் மெட்டீரியலில் இருக்குது. ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் தட் துப்பட்டா. சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. பட் ஓவரால் குர்த்தி அண்ட் பேண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்டிச்சிங்கும் சரி, அதில் குட்டி குட்டியான மிரர் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ துப்பட்டா இல்லாமல் வெறும் குர்த்தி அண்ட் பேண்ட்டோட பார்க்கும்போது இந்த குர்த்தி ரொம்பவே நல்லாயிருக்கு. லைக் அதில் இருக்கக்கூடிய அந்த மிரர் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக எலிகண்டான ஒர்க்காக இருக்குது. அண்ட் நமக்கு டாப்போட சைட்ஸ்லேயும் வந்து அந்த பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மேட்ச் பண்ணி தான் நமக்கு பிங்க் கலர் துப்பட்டாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் இதேமே இன்னும் அதிகமாக ட்ரெஸ்அப் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஏதாவது லேஸ் ஒர்க் இருக்கிற மாதிரியான பிங்க் துப்பட்டா, இந்த துப்பட்டா இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு துப்பட்டா இது கூட பேர் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அவுட்ஃபிட். அண்ட் இது துப்பட்டா இல்லாமலுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அவுட்ஃபிட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலராக இருக்கட்டும், அதில் கூடிய ஒர்க்காக இருக்கட்டும், ரொம்பவே சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த அவுட்ஃபிட்க்கும் நான் வந்து தம்ஸ் அப் கொடுப்பேன். பட் இந்த துப்பட்டா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் இந்த அவுட்ஃபிட்கான லிங்க்கும் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா அவுட்ஃபிட்கான லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த அவுட்ஃபிட் வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கக்கூடிய சந்தேரி காட்டன் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சந்தேரி சில்க் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு 3 பீஸ் செட்டு தான். டாப் பாட்டம் அண்டு துப்பட்டா செட்டு தான். எனக்கு இந்த கிளாத்தும் சரி, இந்த இருக்கக்கூடிய அந்த மைல்டான கோல்டன் ஜரி ஒர்க்கும் சரி ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்குது. லைக் ஃபெஸ்டிவலுக்கு ரொம்பவே அப்ராப்ரியேட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பயங்கர கிராண்டாக ஜிகுன்னு இருக்கிற மாதிரியான அவுட்ஃபிட்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஆல்சோ இது வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒர்க் ஏன்னா ஃபாயில் பிரிண்ட்ஸ் கிடையாது. ஃபாயில் பிரிண்ட்ஸ்னால் வந்து நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணோன்னா அது வந்து ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதில் இருக்கிறது வந்து ஜரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலருமே வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது. துப்பட்டாவோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி காமிக்கிற ட்ரெஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பெரிய துப்பட்டா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் துப்பட்டோட எண்டில் டேசல் போடுறதுக்கு அந்த நூலும் வந்து விட்டுருக்காங்க. அதில் டேசல் போடலை, பட் வெறும் நூல் இருக்குது. பட் அதுவே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் துப்பட்டோட எண்ட்லேயுமே வந்து கோல்டன் கலரில் பார்டரும் வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் இன்றைக்கி நான் காமிக்கிற எல்லா குர்த்தி செட்டோட சைஸுமே வந்து எஸ். நான் வந்து எஸ் சைஸில் தான் எல்லாமே வந்து பிக் பண்ணுவேன். அது லெக்கின்னா மட்டும் எம் வந்து பிக் பண்ணுவேன். அதுவும் ஒரு பிராண்டை பொறுத்து அவங்களே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. சைஸ் வந்து பெருசாக ரன் ஆகுதா இல்லை ஸ்மாலாக ரன் ஆகுதான்னு அதை பொறுத்து நான் வந்து பிக் பண்ணிப்பேன். மற்றபடி என்னோடய குர்த்தி செட் எல்லாமே எஸ் சைஸில் தான் பிக் பண்ணியிருப்பேன். அண்ட் இதுவுமே எஸ் சைஸ் தான். எனக்கு ஃபிட்டிங்காக இருக்கட்டும், அந்த ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்போ ஸ்லீவ்ஸ் 3/4 ஸ்லீவ்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எல்போவுக்கு கொஞ்சம் தான் கீழே இருக்குது. அண்ட் இதுக்கு லைனிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. டாப்போட பாட்டமில் அட் எண்ட்லேயுமே நமக்கு பார்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்திக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப் கொடுப்பேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பீஸ் செட்டு தான். இது வந்து இண்டி க்ளோசெட் அப்படின்னு ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி செட்டு தான். டாப், பாட்டம் அண்ட் துப்பட்டா 3 வர்ற மாதிரியான ஒரு குர்த்தி செட்டு தான். ஸோ டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே வந்து ரயான் மெட்டீரியலில் இருக்குது. துப்பட்டா வந்து ஷிஃபான் மெட்டீரியலில் இருக்குது. ஸோ டாப்பில் நமக்கு மேலே ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. கோல்டன், சில்வர் அண்ட் ப்ளூ கலரில் போட்ட மாதிரியான எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. சும்மா அங்கே டை பண்ணுற மாதிரி ரோப் போட்டு அதில் குட்டியாக பாசி வச்சு பீடெல்லாம் போட்டு டேசல் மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ரொம்ப ஃப்ளார்லாம் கிடையாது, சும்மா ஒரு லைன் குர்த்தி மாதிரி தான். பேண்ட்டும் வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பேரலல் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பலாசோலாம் வந்து கிடையாது. அண்ட் துப்பட்டா வந்து நமக்கு டபுள் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பில் நமக்கு எம்ப்ராய்டிங்கே வந்து லைட்டாக ஸ்கை ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சேம் கலரை பேஸ் பண்ணி நமக்கு வந்து துப்பட்டா வந்து ப்ளூ அண்ட் ரெட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க வெப்சைட்டில் பார்க்குறப்ப. பட் எனக்கு ரிசீவ் ஆகியிருக்கிறது வந்து என்னமோ ஆஃப் ஒயிட் அண்ட் ரெட் இருக்கிற மாதிரியான துப்பட்டா தான். பட் எனிவேஸ் இந்த துப்பட்டாவோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது துப்பட்டா இல்லாமலும் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக எலிகண்ட்டாக இருக்குது. மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது, ரயான் மெட்டீரியல்ன்றதுனால. அண்ட் இந்த ப்ராடக்டான லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டும் நான் வந்து எஸ் சைஸில் தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் லைக் இப்போ இருக்க கரண்ட் பேட்டர்னில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஆலியா கட் குர்த்தியாக இருக்கட்டும், நைரா கட் குர்த்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய குர்த்தி, அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸில் லைக் ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்லாம் இப்போ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய அவுட்ஃபிட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ see you all in the next video. Until then, bye bye, take care.